ஹை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விரும்பி உணலாம் சேனலில் ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஹெல்த்துக்கும் நல்லது, சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/4 கப் அளவு நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளும் 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பும் சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விடுங்க. நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து செவந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைனாக நம்ம வந்து பவுட்ரு பண்ணிடக்கூடாது. 3/4 பதம் வர வரைக்கும் பவுட்ரு பண்ணுங்கள். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா நம்ம சலிக்காத அரிசி மாவு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து 2 கப் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இந்த மாவு இல்லை அப்படின்னா இடியாப்பம் செய்கிற மாவு சேர்த்துக்குங்க. இந்த மாவை சேர்த்துட்டு இன்னொரு தடவை மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இது வந்து 1லேருந்து 1/2 கப் அளவு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு வந்து சுகர் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து ஒரு 1/8 டீஸ்பூன் அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டு ஒரு முட்டை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா அரைஞ்சி வர்றதுக்காக கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். நீங்கள் முட்டை சேர்க்க விரும்பலை அப்படின்னா இன்னொரு ஒரு 1/2 கப் அளவு தேங்காவை வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்குங்க. இதை நல்லா அரைச்சிட்டு நம்ம இதை வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அரைச்சிட்டு இந்த மாவில் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விடணும். மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி கையிலேயே நல்லா பிசைஞ்சு விடுங்க. நமக்கு இப்போ வந்து கொஞ்சம் ஈரப்பதம் பத்தலை அப்படின்னா நம்ம இதோட வந்து கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. ரொம்ப தளர்வாக பிசைஞ்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னாவே கரெக்டாக இருக்கும். நம்ம சுகர்லாம் சேர்த்துருக்கிறதுனால மாவு வந்து நல்லா வந்து இலகி வரும். இப்போ ஃபுல்லாக இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு வச்சுருங்க. பிசைஞ்சிட்டு நல்லா இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா உதிராமல் இருக்கணும். இப்போ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ அடுத்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாமே வச்சுக்கலாம். இப்போ ஸ்டீமர் வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு உள்ளே வந்து ஒரு துண்டையும் போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி கொதிக்க விடுங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து கொலக்கட்டை மாதிரி செஞ்சுக்கலாம். உங்ககிட்ட அச்சு எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் கையிலேயே இந்த மாதிரி பிடிச்சி வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். உங்ககிட்ட கொலக்கட்டை அச்சு இல்லை வேறு மோல்டு எதுவும் இருந்தது அப்படின்னா அதில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நீங்கள் மாவை நல்லா உள்ளே அமிழ்த்தி வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஷேப் எடுத்தீங்களோ அது வந்துடும். இந்த மாதிரி நம்ம நிறையா செஞ்சு வச்சுட்டு நம்ம ஸ்டீமரில் வந்து அடிக்கிடலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி கொலக்கட்டை அச்சில் வைக்கிறீங்கன்னா நல்லா வந்து மாவை வந்து நல்லா உள்ளே அமிழ்த்தி வச்சுருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஷேப் நல்லா கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே வந்து ஷேப் கிடச்சிரும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ செஞ்சு வச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம ஸ்டீமரில் வச்சிடலாம். ஸ்டீமரில் வந்து ஒன்று ஒன்றா வச்சுட்டு நல்லா நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அவிச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டேஸ்டியான கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பூர்ணம்லாம் தேவையில்லை, ஆனால் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு விரும்பி உணலாம் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.